மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே நடந்த சம்பவம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்கு போவதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என் பெயர் அரவிந்தன். என் மனைவியின் பெயர் பாமினி. நாங்கள் தற்போது கனடாவில் வசித்து வருகிறோம். எனக்கு வயது 25, என் மனைவிக்கு 21. இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று என் மனைவி தெளிவாக சொன்னாள். எல்லாவற்றையும் திட்டமிட்டு 2 வருடங்களுக்குப் பிறகு குடும்பத்தை பெருக்கலாம் என்று நானும் சம்மதித்தேன். எங்கள் திருமணம் பெரியவர்கள் ஏற்பாடு செய்த திருமணம். திருமண நாள் வரை என் மனைவியை நான் புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருந்தேன். நான் சிறுவயதிலேயே கனடா வந்ததால் அவள் இந்தியாவிலிருந்தே இங்கே அழைத்து வரப்பட்டாள். திருமணத்திற்குப் பிறகு எங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போய்க் கொண்டிருந்தது. என் பெற்றோர் எங்கள் வீட்டிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் என் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் என் அப்பா எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். என் அப்பாவும் நானும் நண்பர்கள் போலவே பழகுவோம். நான் வேலைக்கு சென்றுவிட்டால் வீட்டில் அப்பாவும் என் மனைவியும் மட்டுமே இருப்பார்கள். ஒரு நாள் நான் வேலைக்கு சென்று அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு திடீரென வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டுக்குள் நுழையும்போது சமையலறையிலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. இயல்பாகவே நான் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க நின்றேன். என் அப்பாவும் என் மனைவியும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையில் தேவையற்ற அளவுக்கு நெருக்கம் இருப்பதை நான் கவனித்தேன். அங்கே நடப்பதை பார்த்த எனக்கு இரத்தம் உறைந்துவிட்டது போல இருந்தது. நான் தெய்வமாக மதித்த தந்தையும் என் உயிராக கருதிய மனைவியும் இப்படி ஒரு நிலையில் இருப்பார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. கோபமும் ஆத்திரமும் ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட ஒரு பெரிய ஏமாற்றம் என்னை வாட்டியது. நான் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து அவர்கள் கவனிக்காத வண்ணம் மீண்டும் வெளிக்கதவை திறந்து சத்தமாக உள்ளே நுழைந்தேன். நான் வரும் சத்தம் கேட்டதும் சமையலறைக்குள் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. அப்பா பதற்றத்துடன் தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தார். "என்னப்பா, சீக்கிரம் வந்துட்ட?" என்று தடுமாற்றத்துடன் கேட்டார். அவரது முகத்திலிருந்த பதற்றம் அவர் செய்த தவறை அவரே உணர்ந்ததைக் காட்டியது. பாமினியும் சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் முகத்தில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லை, மாறாக ஒரு செயற்கையான புன்னகையை ஏந்திக் கொண்டு, "என்னாத்தான், இன்று சீக்கிரம் வந்துவிட்டீர்கள்? பசிக்கிறதா?" என்று இயல்பாக கேட்டாள். அவர்களது இந்த இரட்டை வேடம் எனக்கு அருவருப்பை தந்தது. யாரிடம் சண்டையிடுவது, யாரிடம் நியாயம் கேட்பது என்று தெரியாமல் திகைத்தேன். என் தண்டையிடம் இதை கேட்டால் எங்கள் குடும்ப கௌரவம் என்னவாகும்? என் மனைவியை கண்டித்தால் அவள் என் மீது வைத்திருந்த அன்பு பொய்யாகிவிடுமா? அன்று இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. அப்பா என் வீட்டிலேயே தங்குவது இப்போது எனக்கு பாதுகாப்பற்றதாக தோன்றியது. அதே சமயம் பாமினியின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நான் ஒரு முடிவு செய்தேன். மறுநாள் காலை நான் வேலைக்கு செல்வது போல கிளம்பிவிட்டு ரகசியமாக வீட்டின் நிலைமையை கண்காணிக்கத் தொடங்கினேன். உறவுகளுக்குள் ஒளிந்திருக்கும் இந்த கசப்பான உண்மையை எப்படி சரிசெய்யப் போகிறேன் என்பது எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அரவிந்தன், உங்களது விருப்பப்படி கதையின் அடுத்த பகுதியை தொடர்கிறேன். அரவிந்தன் பாமினியிடம் மட்டும் தனியாக பேசி உண்மையை அறிய முயற்சிக்கும் தருணம் இது. பாமினியின் மௌனமும் உண்மையும். அன்று மாலை அப்பா வெளியே சென்றிருந்த சமயம் பார்த்து அரவிந்தன் பாமினியுடன் பேச தீர்மானித்தான். சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தவள் அருகில் சென்று நின்றான். அவனது முகத்தில் இருந்த இறுக்கத்தைக் கண்டு பாமினி சற்று தடுமாறினாள். "பாமினி, உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். உண்மையை சொல்வாயா?" என்று தீர்க்கமாக கேட்டான். பாமினி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டாள். "என்னாத்தான், திடீரென்று இப்படி கேட்கிறீர்கள்? என்னாச்சு?" என்று மழுப்பலாக கேட்டாள். "நேற்று மதியம் நான் வேலைக்கு சென்றுவிட்டு சீக்கிரம் வந்தபோது நீயும் அப்பாவும் பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். உங்கள் இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது பாமினி? நான் உன்னை உயிராகத்தானே நேசித்தேன். உனக்கு என்ன குறை வைத்தேன்?" என்று அரவிந்தன் ஆதந்தத்துடன் கேட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பாமினி மெல்ல தலை நிமிர்ந்தாள். அவளது கண்களில் இப்போது பயத்திற்கு பதில் ஒருவிதமான விரக்தி தெரிந்தது. "அத்தான், நீங்கள் என்னை நேசிப்பது உண்மைதான். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு நான் இந்த நாட்டுக்கு வந்தபோது எனக்கு பெரிய தனிமை இருந்தது. நீங்கள் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் அப்பாவிடம் பேசத் தொடங்கினேன்.
ஆரம்பத்தில் அது சாதாரண பேச்சுத் துணையாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எல்லை மீறத் தொடங்கினார். நான் அதை தடுத்திருக்க வேண்டும், ஆனால் ஏதோ ஒரு பலவீனத்தில் நான் வழி மாறிப் போய்விட்டேன் என்று கூறி விம்மி அழத் தொடங்கினாள். அப்பா உன்னை வற்புறுத்தினாரா என்று அரவிந்தன் குரல் தழுதழுக்க கேட்டான். முதலில் அவர்தான் பேசத் தொடங்கினார். ஆனால் நான் அதை துணிச்சலாக தட்டி கேட்காமல் அவரோடு சேர்ந்து சிரித்து பேசியதுதான் பெரிய தப்பு அத்தான். உங்கள் முன்னால் நடிக்க எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் நடந்ததை சொல்லவும் பயமாக இருந்தது என்று கூறி அரவிந்தனின் கைகளை பிடித்துக் கொண்டாள். அரவிந்தனுக்கு இப்போது பெரிய குழப்பம். தன் தந்தையின் தவறையும் மனைவியின் பலவீனத்தையும் எப்படி கையாள்வது? குடும்பம் சிதறாமல் இருக்க அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான்? அரவிந்தன், உங்களது விருப்பப்படி கதையின் இறுதிப் பகுதியை தொடர்கிறேன். அரவிந்தன் நிதானமாக ஆனால் உறுதியாக ஒரு முடிவெடுக்கும் தருணம் இது. ஒரு புதிய தொடக்கம். பாமினியின் ஒப்புதல் வாக்குமூலத்திற்குப் பிறகு அரவிந்தன் நீண்ட நேரம் யோசித்தான். கோபப்பட்டு கத்துவதால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதை அவன் உணர்ந்தான். அதே சமயம் தன் குடும்ப அமைதியை குலைப்பதை அவன் விரும்பவில்லை. அன்று மாலை அப்பா வெளியே சென்றிருந்த சமயம் பார்த்து அரவிந்தன் பாமினியிடம் பேச தீர்மானித்தான். எப்பா, அம்மாவுக்கு இப்போது உடல்நிலை தேறிவிட்டது. நாளை உங்களை ஊருக்கு அழைத்துச் சென்று விடலாம் என்றிருக்கிறேன். இங்கே உங்களுக்கு போர் அடிக்கும். அம்மாவுக்கு துணையாக நீங்கள் அங்கே இருப்பதுதான் சரி என்று முகத்தில் அடித்தாற்போல கூறினான். தந்தை அரவிந்தனின் கண்களை பார்த்தார். அதில் தெரிந்த உறுதியும் பாமினி தலைகுனிந்து நின்ற கோலமும் அவருக்கு உண்மையை உணர்த்தியது. தான் செய்த தவறு மகனுக்கு தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட அவர் அதற்கு மேல் அங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை. சரிப்பா, நீ சொல்வதுதான் சரி, நான் கிளம்புகிறேன் என்று மௌனமாக தனது துணிகளை எடுத்து வைத்தார். அடுத்த நாள் காலையிலேயே அப்பாவை தனது காரில் அழைத்து சென்று அவர் வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். திரும்பும் வழியில் அவனது மனம் கனமாக இருந்தாலும் ஒரு தெளிவு பிறந்தது. வீட்டிற்கு வந்ததும் பாமினியை அழைத்து அமர வைத்தான். பாமினி, உறவுகளுக்குள் விரிசல் விழுவது எளிது, ஆனால் அதை சரி செய்வது கடினம். அப்பா செய்த தவறுக்கு நீயும் துணை போனது எனக்கு பெரிய வலியை தந்தது. இருந்தாலும் நம் வாழ்க்கையை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க நான் விரும்புகிறேன். கடந்த காலத்தை இங்கேயே புதைத்து விடுவோம். மீண்டும் இப்படி ஒரு தவறு நடந்தால் நம்மால் ஒன்றாக வாழ முடியாது என்று எச்சரிக்கையுடன் கூடிய அன்பை சொன்னான். பாமினி அவன் கால்களை பிடித்துக்கொண்டு அழுதாள். நிச்சயமாக அத்தான், இனி என் வாழ்க்கையில் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. நான் செய்த தவறுக்கு காலம் முழுவதும் பரிகாரம் தேடுவேன் என்று உறுதியளித்தாள். இருவருக்கும் இடையே இருந்த கசப்பு மெல்ல மறையத் தொடங்கியது. ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற புரிதலோடு அவர்கள் கனடாவில் தங்களது புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடர்ந்தனர்.